அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற மார்ச் 14ஆம் தேதிக்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக கிடைக்க ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற நிலைகளை உருவாக்குமா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி அன்பர்களே, நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது. அதே சமயம் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்பு தங்களுக்கு இருக்கும் அப்படின்னாலும் மற்றொரு புறம் நவக்கிரகங்களினுடைய அசுப கிரகங்களினுடைய தாக்கம் பெருமளவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அப்படிங்கிறதுனால அதிர்ஷ்டம் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு தங்களுக்கு குறைவாகவே காணப்படும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் ரீதியாக பெருமளவில் கவனத்தோடு இருக்கணும். ஆரோக்கிய குறைபாடுகள் அவ்வப்போது தொந்தரவு கொடுக்கலாம். மற்றொரு புறம் மருத்துவ செலவுகளையும் அதிகரிக்கலாம். அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், முதியவர்கள், குழந்தைகளினுடைய உடல் ஆரோக்கியம் ரீதியாக கவனமாக இருப்பது அவசியமாகிறது. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் ஏற்றத்தாழ்வுகளாக இருக்குங்க. கையில் இருப்பு தங்காது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டென்ஷனும் ஆவீங்க. அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் பேசும்போதும் பழகும்போதும் சற்று உஷாராக இருப்பது அவசியமாகிறது. பெண்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்களை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு திட்டமிடல் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத சிக்கல்கள் உருவாகலாம். அதே மாதிரி வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலம் ஓரளவுக்கு சாதகமான நிலைகள் உருவாக வாய்ப்புகள் இருக்குது. வேலை தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு தங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற வகையில் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது. உத்தியோகஸ்தர்களுக்கு கொஞ்சம் கடுமையான வேலை சுமை இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. அன்றன்றைய வேலையை அன்றைக்கே முடிப்பது சால சிறந்தது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அனுசரித்து செல்ல வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலத்தில் அதிர்ஷ்டம் கிடைத்தாலும் அதிர்ஷ்டத்தினுடைய ஆதரவு சற்று குறைவாகவே இருக்குங்க. இந்த காலத்தில் வீடு மற்றும் குடும்பம் தொடர்பாக சில பிரச்சனைகள் மனக்கவலையை ஏற்படுத்தலாம். பணிச்சுமை தங்களுக்கு அதிகரிக்கவும் செய்யும். அதனால் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிட வாய்ப்பு கிடைக்காத சூழலும் உருவாகலாம். உங்களுடைய வேலைகளை முடிக்கிறதுல சரியான திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே போல் பிள்ளைகளின் விஷயங்களில் சில கருத்து வேறுபாடுகளும் உருவாகலாம். வாழ்க்கை துணையின் உடல் நலம் கவலை தருவதாகவே இருக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் சில சிரமங்களையும் சந்திக்கவும் நேரிடலாம். காதல் உறவுல எச்சரிக்கையாகவே செயல்படுங்க. தேவையற்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. புதிய முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இக்காலம் இருந்தாலும் தகுந்த ஆலோசகர்களுடைய ஆலோசனைகளை பெற்று எடுக்க பாருங்க. அதே மாதிரி நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. திட்டமிட்ட காரியங்களில் பின்னடைவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சாதுரியமான முயற்சி ரொம்ப முக்கியமான ஒன்று. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத விவகாரங்களில் சிக்கல்கள் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. தேவையற்ற பயணங்களை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கு இடையில் அனுசரித்து செல்வது ரொம்பவும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி சில நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னா புது மாற்றங்களை நீங்கள் சந்திக்கக்கூடியதாகவும் இருக்கப்பெறுகிறது. இந்த காலகட்டத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களை வளர்த்திங்க அப்படின்னா விபரீத முடிவுகள் உருவாகும். அதனால் கணவன் மனைவிக்கு இடையே ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நலம் தரும் அப்படின்னு சொல்லலாம். புதிய முயற்சிகளுக்கு குடும்பத்தினரினுடைய ஆதரவை பெறுவது ரொம்ப நல்லது. ஆரோக்கியம் ரீதியான வீண் செலவுகள் ஏற்படும். அப்படிங்கிறதுனால ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறை செலுத்த
செலுத்துவதும் நல்லது. வழக்குகளில் சாதக பலன்கள் உண்டாக பெறுங்க. அதே மாதிரி நீங்கள் எளிதாக குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து விடுவீங்க. பொருளாதார ரீதியான முன்னேற்றம் ஏற்றம் இறக்கமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வியாபாரத்தை முன்னேற்ற அயராது உழைப்பீங்க. வேலையில் எப்படியாவது முன்னேற நல்ல பெயர் எடுக்க வேண்டும் அப்படின்னு கூடுதல் உழைப்பை போட வேண்டியதாகவும் இருக்கலாம். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. குடும்பத்தில் அவ்வப்போது பிரச்சனைகள் எழுந்தாலும் கூட ஓரளவிற்கு சந்தோஷத்திற்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் குடும்ப விவகாரங்களில் மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதை தவிர்க்கக்கூடிய பட்சத்தில் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும். அதே சமயம் உங்களுக்குரிய மதிப்பும் மரியாதையும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஒரு சிலருக்கு வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைப்பதோடு ப்ரமோஷனுக்காக காத்து கொண்டு இருப்பவர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரமோஷன் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உங்களை சுற்றி இருப்பவர்களை நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு பார்த்து கொள்வீங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். இந்த காலத்தில் ரொம்பவும் அடக்கம் நிறைந்து காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு தான் பெயர் புகழ் அந்தஸ்து வசதி உங்களுக்கு கூடினாலும் அதை நீங்கள் வெளிகாட்ட மாட்டீங்க. உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை தாழ்த்தி பேச வேண்டாங்க. எல்லோரையும் சரிசமமாக நடத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இவ்வாறு நடந்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு இன்னும் நல்லது நடக்க அதிக அளவில் வாய்ப்புகளும் இருக்குங்க. அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல வியாபாரத்தில் நினைச்சதை விட ஒரு நல்ல முன்னேற்றம் நீங்கள் அடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதிக உழைப்பை தர வேண்டியதாக இருக்கும். கடினமான உழைப்பை நீங்கள் தர வேண்டியதாக இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பார்த்தோன்னா நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றமோ இல்லை லாபமோ உங்களால் அடைய முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வேலை பளு இந்த காலத்தில் கொஞ்சம் கூடுதலாக தாங்க இருக்கும். நேரத்திற்கு அந்தந்த வேலைகளை முடிச்சிட்டிங்க அப்படின்னா எந்தவித பிரச்சனையும் கிடையாது. சோம்பேறித்தனத்தை மட்டும் கொஞ்சம் தள்ளி வைத்து விடுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எதிரிகளினுடைய தொல்லை இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருங்க. எதிரிகளை குறைவாக எடை போட வேண்டாம். நீண்ட நாள் பிரச்சனை உங்களை விட்டு விலகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஒரு சிலருக்கு கடன் சுமையும் குறைய வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க. வராது அப்படின்னு நினச்ச கடன் கொஞ்சம் கொஞ்சமாக வசூலாகவும் ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வியாபாரத்தை விரிவுபடுத்த முயற்சிகளை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்கள். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டியதும் அவசியமான ஒன்று. நேரத்திற்கு ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் சூடு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக சொல்லணும்னா முதியவர்கள் வெளியில் நேரத்தில் வெயில் நேரத்தில் வெளியில் செல்றது கட்டுப்படுத்துறது அவசியம். முதியவர்கள் வெயில் நேரத்தில் வெளியில் போக வேண்டாம். அது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கும். அதே மாதிரி சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய பட்சத்தில் அனைத்துமே நன்மையாக முடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய வேலைகளில் நீங்கள் கண்ணும் கருத்துமாகவே இருப்பீங்க. அடுத்தவர்கள் பிரச்சனையில் தலையிடாமல் வாழ்க்கையை நடத்தி செல்வது அவசியம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறதன் மூலமாக நிறைய நன்மைகள் பிற்காலத்தில் வரும் அப்படின்னு சொல்லலாம். அதில் இருக்கக்கூடிய சுகத்தை தெரிந்தும் கொள்வீங்க. இந்த காலகட்டத்தில் நிறைய நல்ல அனுபவங்களும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதே மாதிரி மற்றொரு புறம் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறதையும் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற் போல நண்பர்களையும் தேர்வு செய்து கொள்வீங்க. சிலருடைய முகத்திரை கிழியக்கூடிய ஒரு காலகட்டம். இது நாள் வரைக்கும் சிக்கியிருந்த சிறையிலிருந்து வெளிவருவீங்க. அதே மாதிரி ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா ஆரோக்கியத்தில் அதீத கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தாங்க சொல்லணும். மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது பல வகைகளில் உங்களுக்கு கிரகங்களின் மாற்றத்தால் அசுப பலன்கள் ஏற்பட்டாலும் சில விஷயங்களில் நீங்கள் உஷாராக பொறுமையுடன் நடந்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை எளிதாக சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்குரிய பரிகாரமாக கால பைரவரை வழிபடுங்க. அனைத்து வித நன்மைகளும் உண்டாகும். தினமும் அம்மன் வழிபாடு உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தும். மூதாதையர்கள் சொத்துக்கள் தொடர்பாக உங்களுக்கு நன்மை நடக்குங்க. சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. மதிப்புமிக்க பொருளை விளக்கும் வாய்ப்பு இருக்கு
இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பதும் செயல்படுவதும் அவசியங்க. பிள்ளைகளினுடைய கல்வி தொடர்பாக பணம் அதிகமாக செலவாகவும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மன அமைதி அப்படி இல்லைன்னா ஆரோக்கியம் பார்த்திங்க அப்படின்னா திருப்திகரமாகவே இருக்குங்க. குடும்ப வாழ்க்கையில் அமைதி நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களினுடைய திறமையால் பணியிடத்தில் நட்புகளை பெறுவீங்க.